கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட ஏசாயா 48 அதிகாரத்தில் 10வது வசனம் பார்க்கும்பொழுது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை புடமிட்டேன், அப்போது வெள்ளியை போல் இல்லை, உன்னை உபத்திரத்தின் குகையில் தான் நான் தெரிந்து கொண்டேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் தேவன் சில காரில் அனுமதிப்பார், உபத்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள். அப்போ அந்த உபத்திரத்தின் குகையில் ஆண்டு நம்மளை புடமிட்டால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். அந்த உபத்திரத்தின் குகையில் தான் அவங்கள தெரிந்து கொண்டேன். அந்த வியாதியில் ஒவ்வொருத்தர் ஆண்டரை ஏற்றுக்கொள்வாங்க. உபத்திரத்தின் பாதையில், பாடுகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் ஆண்டவர் புடமிட்டு ஏச்சனத்தில் உங்களை பொன்னாய் கத்தர் மாற்றி அதிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியாக கத்தர் நிறுத்துவார். நல்ல உபத்திரத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த உபத்திலிருந்து கத்தர் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார். உங்கள் வியாதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க போகிறார். அது எப்படிப்பட்ட உபத்திரமாக இருக்கலாம், இல்லை வேலையெல்லாம் இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை இருக்கலாம். எந்த பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் சரி, அந்த உபத்திரத்தின் பாதையிலிருந்து தேவன் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்குள்ள நான் உலகத்தை ஜெயித்தேன். அது எந்த உபத்திரமாக இருந்தாலும் அதிலிருந்து கத்தர் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த உபத்திரத்தின் பாதையில் போகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.